உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசாரா பெயர்ச்சி. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆக போறாங்க. சார், எப்பவுமே அடுத்த வருஷம் தான் பெயர்ச்சி ஆவாங்க, அதுக்குள்ள பெயர்ச்சி ஆறாங்க அப்படின்னா, இது குரு பகவானின் அதிசாரா பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான். அதாவது அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 14-15 வரைக்கும் இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி. அப்ப கடகத்துக்கு அந்த குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அப்ப இந்த உச்ச பலம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கவிருக்கிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவா விரிவா பார்க்குறோம். இந்த பதிவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. இதற்கு முன்கூட்டி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். எல்லா பதிவையும் பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்போ சிம்ம ராசி, அப்போ அந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8க்குரியவன் 12க்கு வந்தால் 12ல மறைஞ்சாலும் நல்ல பலனைத்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம். சார், என்ன சார், நாங்களே அஷ்டம சனியில என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ, என்ன பாதிப்புக்கு உள்ளாகுமோ அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்கிறேன் சார். அது போக எங்களுக்கு பிஸ்னஸும் சரியில்லை, எங்கள் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. நாங்கள் நம்பின இடத்துல நல்ல திருப்தி இல்லை, நம்பியவர்களால் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்னால குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. எதுவுமே சரியில்லை சார். நாங்கள் எப்படி சார் நல்ல நிலைமைக்கு வருவோம்? எங்களுக்கு பொற்காலம்னு சொல்றீங்களே. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டு தான். இப்ப சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருந்து பல கெடுதல்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த சனி பகவானும் வக்கரம் அடைஞ்சிட்டாரு. இந்த பீரியட்ல நல்ல பலன் தான் கொடுப்பாரு. இதற்கு முன்னாண்ட பதிவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்துல இந்த குரு பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சபலமாகி, அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடம்னா அயன சயன போகஸ்தானம். அப்போ இல்லற வாழ்க்கை, உங்கள் செய்யக்கூடிய தொழில், வெளிநாட்டு பயணம், இதை மூணையும் குறிப்பது தான் அந்த 12ஆம் இடம். அப்போ இந்த 12ஆம் இடத்துல குரு உச்சபலம். இதனால உங்களுடைய இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது போக வெளிநாடு போறவங்க, வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நான் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வரணும், ஏதாவது சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சம்பாரித்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சியத்தோட வெளிநாடு போனவங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்குமே இந்த குருவின் அதிசாரா பயிற்சி ஆகப்பட்டது. நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, நீங்க எதுக்கோசரம் வெளிநாடு போனீங்களோ, கண்டிப்பாக அது நடக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா, நார்வே, இத்தாலி, இந்த மாதிரி கண்ட்ரியில் நிறைய பேர் வெளியில் போயிருக்கிறீங்க. இன்னும் நிறைய கண்ட்ரிகளுக்கு போயிருக்கிறீங்க. அந்த கண்ட்ரியில் இருந்தும் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம ஏதாவது சூழ்நிலையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கிறீங்க. அப்படி பாடுபட்டும் பலன் கிடைக்கல, வேலையில் நல்ல திருப்தி இல்லை. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு எல்லாத்தையுமே வேலையில் போட்டாலும் உங்களை மதிக்கிறவங்க யாரும் இல்லை.
உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனுக்கு நீங்க வர வேண்டிய காலம் இது. அதை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, எதிர்பார்த்தும் நடக்கல. அப்ப இதனால உங்க மனசு வெந்து நொந்து பல குழப்பத்துக்கு ஆளாயிருச்சு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு மனைவி தான் ஆறுதல் சொல்லணும். கண்டிப்பா அவங்களும் ஆறுதல் சொல்றாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை, மன நிறைவு இல்ல, மன சந்தோஷம் இல்ல. கணவனும் வேலைக்கு போறாங்க, மனைவியும் வேலைக்கு போறாங்க. 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல. ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சொத்து சேர்த்த முடியல. அப்படியே ஒரு சொத்து சேர்த்திருந்தாலும் அதுலயும் பிரச்சனைகள். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு இந்த சிம்மராசியில பிறந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு விடிவு காலம். ஏன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு சொத்து சம்பந்தப்பட்டது, ஒரு வீடு சம்பந்தப்பட்டது, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது. அப்ப கண்டிப்பா சொத்து வாங்குவீங்க, கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அம்மா வர்க்க வகையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது சொத்து வந்து சேரும். அம்மாவோட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குறையும். அம்மாவுக்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பிடிகளும் தீரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை, சத்துருக்கள் எல்லாரும் விலகுவாங்க. இந்த 12 ராசிகளிலேயே இந்த சிம்ம ராசிக்கு மட்டும்தான் உள்குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தி. நீங்க நம்பினவங்களே நயவஞ்சகம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரை முழுசா நம்பி இருக்கிறீங்களே அவங்களே துரோகி ஆவாங்க. எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, திருஷ்டி நிறைய உங்களுக்கு தான். அது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாம் விலக்கி கொடுக்கும். நீங்க தைரியமாக முயற்சி பண்ணி நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். அதுபோக 8ஆம் இடம் உங்களுக்கு எந்த குறுக்கீடும் இருக்காது, எந்த ஆபத்தும் இருக்காது, எந்த ஆயுள் பயமும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை. தைரியமாக நீங்க வம்பு வழக்குல இப்ப சக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு உங்க மேல யாராவது போட்டிருந்தாலுமே அது இப்போ கிளியர் ஆகும், நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு ஒரு நல்ல பீரியடு தான். அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து உடல் பிணிப்பீடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும், வந்தாலும் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. அது போக நீங்க இந்த பீரியட்ல கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இதே சனீஸ்வரனை, சனி பகவானை. அதாவது ஒரு 40 வயசுல உங்களுக்கு வந்து இந்த 7 சனி வருது, 50 வயசுல வருது அப்படின்னா குச்சனூர் போயிட்டு அந்த பொங்கும் சனீஸ்வரனை கும்பிட்டு வாங்க. இப்போ இந்த 30 வயசுக்கு கீழே 7 சனி இருக்குது அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எள்ளு தீபம் போடுங்க, சனிக்கிழமை நாளில் வழிபட்டு வாங்க. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, இதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜாதகம் ஏதாவது அனுப்பணும்னா அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.